ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா, நம்ம லெக்குக்கும் விங்ஸுக்கும் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது லெக்குக்கு வந்து போடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் வந்து கம்பல்சரி எல்லாமே போட்டு தான் ஆகணும். நம்ம எந்த ஒர்க் அவுட்டுக்கு நம்ம எந்த மசிலுக்கு விளாட போனாலும் சரி, அதுக்கேற்றாப்புல ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் எல்லாமே போட்டு முடிக்கணும். வார்ம் அப் இல்லாமல் போட்டோம்னா நமக்கு தான் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகும். ஏன்னா மசில் முழுக்க லெஸ்ட்டில் இருக்கும். நம்ம திடீர்னு ஹை ப்ரெஷரில் நம்ம ஒர்க் அவுட் வால்யூம் கூட்டினோம்னா அது நமக்கு தான் ரிஸ்க்கு. அதனால் நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பாடியை லைட்டாக பம்ப் பண்ணிக்கிறணும். ஏன்னா மசில் எல்லாமே ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம இப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால அதாவது அதை வந்து அது வந்து நார்மலாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவேஷனாக ஹீட் ஆகும். நம்ம உடம்பே லைட்டாக வேர்க்கும் வார்ம் அப் போடும்போதே. எல்லா வார்ம் அப்பையும் போட்டு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம லெக்குனாலே கொஞ்சம் பயம் உள்ளே இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணாலும் சரி, கடைசியிலையோ இல்லை விளாண்டு முடிக்கும் போதோ அவ்வளோ கால்வலி இருக்கும். ஏன்னா லெக்கு வந்து மோசமான இது. ஏன்னா நமக்கு எப்படினாலும் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் பண்ணாலும் நம்ம லெக்குக்கு வந்து கம்பல்சரி விளாண்டு தான் ஆகணும். அதனால் லெக்கை எப்படியும் விளாடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வாரத்துக்கு 2 டைம்ஸுங்கிறது கம்பல்சரி லெக்கு நம்ம விளாண்டு தான் ஆகணும். அதனால் எல்லா ஸ்ட்ரெச்சிங்கையும் முடிச்சாச்சு. எல்லா ஸ்ட்ரெச்சிங்கையும் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்பல் ஸ்குவாடுக்கு இப்போ போகலாம். ஒரு வழியாக வார்ம் அப்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. தலையும் சுற்றியாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. ரைட்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சு பார்த்துக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெச்சிங்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் உள்ள வேட்டைய ஆரம்பிக்கு. ஃபஸ்ட்டு வந்து 2 சைடு 15 கிலோ வச்சு பார்பல் ஸ்குவாடு. நான் 15 கவுண்டு 4 செட்டு. அதாவது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. இதுக்கப்புறம் வெயிட்டு கூட வச்சு போகிறத வந்து வீடியோவில் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா ஹெவி ப்ரெஷராக இருக்கும். என்னோடய பாடி வெயிட்டு நான் 70 கிலோவில் இருக்கேன்னா என்னால் ஒரு 50 கிலோ, அதாவது 25 இந்த சைடு போட்டு என்னால் ஸ்குவாடு போட முடியும். அவ்வளோதான். நம்மளால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ வெயிட்டு கம்மியாக வச்சு போட்டாலும் மசில் ஆக்டிவேஷன் ஆகிற மாதிரி போடுறது தான் பெஸ்ட்டு. ஒரு வழியாக இந்த பார்பல் ஸ்குவாடு ஒரு வழியாக முடித்தாச்சு. இது முடித்ததுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா லெக் ப்ரெஸ்ஸு. அதாவது லெக்குனாலே இதை போட்டு முடிக்கிறதுக்கே பாதி மூச்சு வாங்கிட்டு. ஏன்னா ஸ்குவாடுங்கிறது வந்து தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிக்கிறதுக்கு சமம். நம்ம கீழே இறங்கும்போது மூச்சை பிடிச்சிக்கணும், மேலே வந்ததுக்கப்புறம் மூச்சை விடணும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக் ப்ரெஸ்ஸு. இது ஒரு 40 கிலோ வச்சு 15 கவுண்டு 3 செட்டு போட்டு முடித்தேன். ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபெயிலியர் செட்டு மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியாக இதையும் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இதாகி போச்சு. நம்ம கேமராமேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்புல, நம்ம வேதனைப்படுறதெல்லாம். வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யுங்கிற மாதிரி அந்த சீட்டில் வேறு ஒரு ஆணி வேறு இருந்துச்சு, காலில் குத்திக்கிட்டே இருந்தது. ஒரு வழியாக அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் லெக்குக்கு வந்து ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன். அதாவது இது வந்து 25 கவுண்டு. ஸ்டார்டிங் வந்து 15 கிலோ வச்சு, அதாவது 30 கவுண்டு 35 கவுண்டு வரைக்கும் நம்ம மசிலை வந்து தனியாக பிரிக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். இதே மாதிரி பேக் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த பேக்கு எக்ஸ்டென்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட பின்னாடி வந்து காப்ஸு, க்ளூட்டு எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ பேக்கு எக்ஸ்டென்ஷனில் வந்து இப்போ 20 கவுண்டு 4 செட்டு போட்டு முடிச்சுட்டு கடைசி செட்டாக வந்து காப்ஸுக்கு போட்டு முடிச்சிட்டேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குருவோம். இது நம்ம டே சீரிஸ்.